So today என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவால இருக்க வேரியபிள் டைப்ஸ் பார்க்க போறோம். So 3 types of variables இருக்கு. So ஜாவால 3 types of variables இருக்கு. Local variable, global variable, static variable சொல்லுவோம். ஓகேங்களா? So இப்போ local variableனா என்ன அப்படின்னா particular function. Local variable is declared inside the function. So ஒரு function இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்சைட்ல நம்ம டிக்ளேர் பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள். இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த ஏரியாவுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? சேம் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை விட்டு அவுட் சைடில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஏவை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை தான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை ப்ரைவேட் வேரியபிள்னு சொல்லலாம், லோக்கல் வேரியபிள்னு சொல்லலாம். இதுவே குளோபல் வேரியபிள்னா என்னன்னா குளோபல் வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன். இப்போ நான் சேம் a ஈக்குவல் டு 15 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம குளோபல் வேரியபிள்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம், பப்ளிக் வேரியபிள்னு சொல்லலாம். இது எங்க இருக்கும் அப்படின்னா இன்சைட் தி கிளாஸ் பட் அவுட் சைட் தி மெத்தட். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் தி ஃபங்க்ஷன். குளோபல் வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் தி கிளாஸ் பட் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இப்போ இது பப்ளிக் கிளாஸ். பப்ளிக் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமை என்ன நேம் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோமோ அதை தான் பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நான் இன்ட் பி ஈக்குவல் டு இல்லைன்னா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஸ்டடி ஷைன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். ஏன்னா இது எந்த மெத்தடில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா ஸ்டாட்டிக் மெத்தடில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை குளோபல் வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்தீங்கனாலும் இது என்ன வேரியபிள்னா தான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஜாவாவில் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிளை எப்போவுமே நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியாதுன்னா ஸ்டாட்டிக் வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. குளோபல் வேரியபிளை மட்டும்தான் ஸ்டாட்டிக் வேரியபிளாக யூஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் மீன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்காக ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது லோக்கல் வேரியபிள்னா இன்சைட் தி ஃபங்க்ஷன், குளோபல் வேரியபிள்னா